ஹாய் ஹலோ வணக்கம். நம்மளோட இன்னைக்கு ரைடு எங்கன்னு பார்த்தோம்னா போரூர் டு வடபழனி. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ரோ ஒர்க் அப்டேட் பற்றி பார்க்கறதுக்காக தான். நாம் இப்போ போரூர் எம்ஜிஆர் ஃப்ளைஓவர் கிட்ட இருக்கிறோம். ஃப்ளைஓவர் மேலே போனோம்னா நந்தம்பாக்கம் கண்டி போகிற ரூட்டு. நாம் கீழே லெஃப்ட்டில் தான் போக போகிறோம். நான் கீழே போயிட்டு நம்ம சிக்னலில் லெஃப்ட் எடுத்து ஆர்காட் ரோட்டில் தான் போக போகிறோம். நமக்கு ரைட் சைடில் தெரிகிற இந்த மெட்ரோ பிரிட்ஜ் நமக்கு நேராக தெரிகிற இந்த பில்லரில் கனெக்ட் பண்ணி நமக்கு நேராக லெஃப்ட் சைடு தெரிகிற இந்த பில்லரை வந்து கனெக்ட் பண்ணி நேராக ஆர்காட் ரோடுக்குள்ளே போய் கனெக்ட் ஆகும். நாம் இப்போ ஆர்காட் ரோட்டில் என்ட்ரு ஆகிட்டோம். நம்மளோட இந்த செக்ஷனை பற்றி பார்த்தோம்னா இது ஒரு காரிடார் 4 அண்ட் காரிடார் 5 இந்த ரூட்டில் இருக்குது. எப்படின்னா காரிடார் 4 வந்து பூந்தமல்லி டு லைட் ஹவுஸ் ரூட் இது, அண்ட் காரிடார் 5 வந்து மாதவரம் டு சோழிங்கநல்லூர் ரூட்டு. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல, அதாவது ஆலப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து விருகம்பாக்கம் வரைக்கும் காரிடார் 4 அண்ட் காரிடார் 5 வந்து டபுள் டெக்கர் எலவேட் செக்ஷனாக அமைய போகுது. இந்த இடத்துலேருந்து டபுள் டெக்கர் ஸ்டார்ட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதாவது ஆலப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஆலப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன், காரம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் அண்ட் வளசரவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் அண்ட் ஆழ்வார் திருநகர் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் டபுள் டெக்கர் எலிவேட்டட் செக்ஷனாக தான் இது இருக்கும். ஆனால் விருகம்பாக்கம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, C4ல் ட்ராவல் பண்ணுறவங்க, அதாவது காரிடார் 4ல் போகிறவங்க வந்து சாலிகிராம வேர் ஹவுஸ் மெட்ரோ ஸ்டேஷனை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மாதவரம் போகிறவங்க வந்து, அதாவது C5 மாதவரம் காரிடார் செக்ஷனை யூஸ் பண்ணுறவங்க வந்து விருகம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் இறங்க முடியும். ஆனால் அது விருகம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படிங்கிறது காளியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே வர இருக்குது. நாம் பார்க்குற இந்த இடத்துல டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர்ஸ்க்கான அந்த பில்லர் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்துலையும் கூடிய சீக்கிரத்தில் வந்து பாலம் போட்டுருவாங்க. மேலே ஃபஸ்ட் எலிவேட்டர் அண்ட் செகண்ட் எலிவேட்டர் ரெண்டுத்துலேயுமே வந்து பாலம் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணுற சிச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த 2 டபுள் டெக்கர் ஃப்ளைஓவரோட ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த ரூட்டில் போரூர்லேருந்து நமக்கு விருகம்பாக்கம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரோடு ரொம்ப டேமேஜஸ் ஆகியிருந்தது. இப்போ வந்து ரோடு போடுற வரைக்கும் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ரோடெல்லாம் வந்து நியூ ரோடாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மொத்த ஸ்டெச்சுமே வந்து 2 பக்கமும் ரோடு போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல ரோடு இருக்கும். ஆக்சுவலாக இந்த மெட்ரோ ஒர்க் நடக்கும்போது அந்த ரோடை வந்து அவங்க டெம்பரரி ரோடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்போல்லாம் டேமேஜஸ் ஆகுதோ அப்போல்லாம் திரும்ப அவங்களே தான் வந்து ரோடு திரும்பவும் போட வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது அவங்களுக்கு.
ஸோ அதன்படி இப்போ இந்த ரூட்டெல்லாம் வந்து ஸ்க்ராப் பண்ணி போட்டுருக்காங்க. திரும்ப ரோடை வந்து அந்த டெம்பரரி ரோட்ஸ் தான் போடுவாங்க. ஒரு ஒர்க்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு பக்காவான ரோடு போடுவாங்க. நல்ல ஒரு தரமான ரோடை போட்டு கொடுப்பாங்க. அது வரைக்கும் ஒரு டெம்பரரி ரோட்ஸ் தான் மேலே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாம் இப்போ ஆழ்வார் நகர் மெகா மார்க்கெட் இருக்கிறோம். ஸோ இந்த ரூட்டில் தான் வந்து ஒர்க்கு ரொம்பவே லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ பார்க்கும்போது வந்து அந்த பில்லர்ஸ்க்கான ஒர்க் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த ஸ்ட்ரெச் மட்டும் வந்து கொஞ்சம் லேட்டாகவே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது சந்திரா மெட்ரோ மால்லேருந்து இந்த ஆழ்வார் நகர் வரைக்கும் இருக்கிற இந்த ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. 4 route to வடபழனி இன்றைக்கி பார்க்குற இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து வரப்போகிற மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்னு பார்த்தோம்னா 4 route ஜங்ஷன் மெட்ரோ, ஆலப்பாக்கம் மெட்ரோ, காரம்பாக்கம் மெட்ரோ, வலசரவாக்கம் மெட்ரோ, ஆழ்வார் திருநகர் மெட்ரோ அண்ட் சாலிகிராம வேர் ஹவுஸ் மெட்ரோ, சாலிகிராம மெட்ரோ அண்ட் வடபழனி மெட்ரோ. நாம் இப்போ விருகம்பாக்கத்தில் இருக்கிறோம். இந்த இடத்தோட தான் டபுள் டக்கர் வந்து எண்டாகிற செக்ஷன் இது. C5 வந்து இந்த லெஃப்டில் நேராக போய் அந்த பில்லரோட கனெக்ட் பண்ணி காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் வழியாக போயிடும் மாதவரத்துக்கு. அண்ட் C4 நம்ம இன்றைக்கி பார்க்குற ரூட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும். நாம் இப்போ நேராக தான் போக போகிறோம். பட் இந்த இடத்தோட தான் வந்து டபுள் டக்கர் செக்ஷன் வந்து எண்டாக போகிற இடம். இங்கே தான் சாலிகிராம வேர் ஹவுஸ் மெட்ரோ ஸ்டேஷன் வர இருக்குது. நமக்கு ரைட் சைடில் தான் அந்த வேர் ஹவுஸ் இருக்குது. ஆக்சுவலாக C4 பொறுத்த வரைக்கும் விருகம்பாக்கம் இறங்கணுன்றவங்க இந்த சாலிகிராம வேர் ஹவுஸ் மெட்ரோ ஸ்டேஷனை யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஆழ்வார் திருநகர் மெட்ரோ ஸ்டேஷனை தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் விருகம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து விருகம்பாக்கம் மார்க்கெட் உள்ள காளியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அமைய இருக்குது.
நாம் இப்போ சாலிகிராமம் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிறோம். நமக்கு நேராக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பாலம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வடபழனி சிக்னல் விஜயா நெக்ஸஸ் மால்லேருந்து இந்த இடம் வரைக்கும் பாலம் போட்டு கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம வந்து ஒரு 2 months முன்னாடியே போட்ட அந்த வீடியோவில் இவ்வளோ தூரத்துக்கு வரல. ஆக்சுவலாக வந்து வடபழனி டிப்போ கிட்ட வரைக்கும் தான் பாலம் போட்டிருந்தாங்க. பட் இப்போ வந்து இந்த சாலிகிராமம் வரைக்கும் வந்து பாலத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம எவ்ரி மந்த் நம்ம வந்து ஒரு அப்டேஷனை வந்து இந்த ரூட்டில் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இருக்கிறதுல இந்த ரூட் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் இப்போ வடபழனி பஸ் டிப்போ கிட்ட வந்துட்டோம். நம்மளோட வீடியோவை இதோடு நான் என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.